ஏங்க இங்கே வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு, நல்லா தானே பேசியிருந்தாரு. இது வரேங்க இந்த மாதிரி வந்து என்னது 40 லட்சம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யான தவறான தகவல்கள், ஏதோ கம்ப்யூட்டர் தான் எடுத்துகிட்டு போனாங்க, அதில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அந்த செய்தி குறிப்பு இருக்கும், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், என்ன ஆயிடுச்சு திடீர்னு பாவம்? அவருக்கு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இதயத்தில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இடி பிடிச்சிட்டு போனவருக்கே வந்து இங்கே லோக்கலில் சென்னையில் தான் ஒரு மருத்துவமனையில் பிடிச்சி ஆப்ரேஷன்லாம் பண்ணி அமிச்சிட்டு நல்லா ஆகிட்டு அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அதெல்லாம் விட்டுட்டு சிங்கப்பூர் போனார். எப்போ போனார்னே தெரியல. அப்போ தாவேகால நகல் அடிப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, முழு தகவல்களும் எனக்கு வந்ததாக தெரியல சிவா. பத்திரிகைகளில் வர செய்திகள் கூட வந்து அதிகாரப்பூர்வமான செய்தியா இல்லை எங்கேருந்து இவங்க இந்த செய்திகளை போடுறாங்க அப்படின்றதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அண்ட் அதில் இன்வால்வ் ஆகியிருக்க நபர்களை பார்க்கும்போது அந்த சந்தேகம் வந்து எனக்கு அதிகமாகின்றது. அதனால் விசாரணை முடியட்டும், அட்லீஸ்ட் ஒரு சார்ஜ் ஷீட்டாவது ஃபைல் பண்ணட்டும், அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திருப்பி இவங்க வந்து சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து ஆட்சியின் மீதே கொண்டு வர வேண்டியது தானே? ஏன் வந்து சபாநாயகர் மீது? காசு அப்படின்றது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி வந்தால் தான் நாளைக்கு போகும் அப்படிங்களா, அது வேறு விஷயம். பட்டு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு 1000 காலத்து பயிர்னு சொல்லலாம் சிவா. இன்னைக்கு என்ன இருக்குது அதை யோசிங்க. நீங்கள் ஆளுங்கட்சி, அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க நிலைமை. அப்போது இதுக்கு வந்து நானாக இருந்தால் அதான் இதுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது இன்னைக்கு அதை கையில் இருக்கிற கலாக்கா பலாக்கா ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி முன் வர மாட்டார்கள்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்னதான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அரசியல், அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரம் பெருசா பணம் பெருசா? இன்னொன்று சொல்லவா, அதிகாரம் இருந்தால் பணம் வரும், ஆனால் பணம் இருந்தால் அதிகாரம் வருமா? அமைச்சராக இருக்கவரே கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்பர் 2ன்னு சொல்லலாம் அவர். ஏன்னா அந்த இணைப்பு விழாவாகட்டும் மற்ற எதுவாகட்டும் இன்னைக்கு வந்து பப்ளிக் ஃபேஸாக இந்த அமைச்சரவையில் தெரிவவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். முதலமைச்சர் வந்து நிறைய பேசுறது கிடையாது, இவர் தான் வந்து எல்லாத்தையும் கலந்துக்கிறார். அந்த இணைப்பு விழாலே இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்களே சொல்லிட்டார். அப்படி இருக்கச்சு இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்களா, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு எம்எல்ஏவாக இருந்து இந்த மாதிரி பேசலாமா? அப்போ அதே மாதிரி தான் அமைச்சராக இருந்த கூட இந்த மாதிரி பேசலாமான்னு இவங்க கேட்க தான் செய்வாங்க. அது தவறான பேச்சு சிவா. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே ரைடு பண்ணாங்க. அதன் பிறகு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த டேட்ல ஆஜராகல. அதற்கு தெரிவிக்கப்பட்ட காரணம், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரா? அந்த கேள்விதான் இப்போ எல்லார் மத்தியிலுமே எழுதுகிட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெறுவதாக இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம். நல்லா பாத்தீங்களா? சிங்கப்பூரா சிங்கப்பெருமாள் கோயிலா? செய்திகள் எல்லாமே சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அப்படின்னு தான் மீடியாக்கள் வெளியிட்டு. இங்க வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு, நல்லா தானே பேசியிருந்தாரு. இது வரேங்க இந்த மாதிரி வந்து என்னது 40 லட்சம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்யான தவறான தகவல்கள், ஏதோ கம்ப்யூட்டர் தான் எடுத்துட்டு போனாங்க, அதில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அந்த செய்தி குறிப்பு இருக்கும், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், என்ன ஆயிடுச்சு திடீர்னு பாவம்? அவருக்கு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இதயத்தில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது பிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாருக்கும் இருக்குது. சரி ரைட்டு, ஏதோ உடம்பு சொல்ல போது சிங்கப்பூர். ஆனால் ஒன்று என்னங்க, அது தமிழகத்தை வந்து மருத்துவ கட்டமைப்பில் அப்படியே உச்சத்துலேயே இருக்குது. மெடிக்கல் டூரிசம் அப்படின்றதுல தமிழ்நாடு டாப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இடி பிடிச்சிட்டு போனவருக்கே வந்து இங்கே லோக்கலில் சென்னையில் தான் ஒரு மருத்துவமனையில் பிடிச்சி ஆப்ரேஷன்லாம் பண்ணி அமிச்சிட்டு நல்லா ஆகிட்டு அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அதெல்லாம் விட்டுட்டு சிங்கப்பூர் போனார். எப்போ போனார்னே தெரியல. அப்போ தாவேகால நகல் அடிப்பாங்களா மாட்டாங்களா? இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியை விட்டுட்டு எதுக்கு அங்கே போனோம்
சரி எப்படி இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வருவார்ல. இல்லை இப்போ இருக்கக்கூடிய கேள்விகளே அதான் என்னன்னா வந்து இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடத்திய பிறகு தான் சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆகிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் அட்மிட் ஆகல. ஸோ அப்போ இங்கே இருந்தால் தமிழகத்தில் இந்தியாவில் இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அடுத்த கைது நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற சென்றார் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகுது சார். அதாவது தலைவர்கள்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சிங்கப்பூரில் போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது இன்னும் 1 மாதம் 2 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, பிபி கொலஸ்ட்ரால் சரி வாடவை ஒருத்தருடைய உடல்நிலை பற்றி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, என்ன ஏது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு இங்கே தானே வந்து அரசியல் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில் லீகலி பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு தவைக்காக தான் இங்கே ஆட்சியில் இருக்க போகின்றது. 5 வருஷமும் வரமாட்டாங்களா கைது நடவடிக்கைக்கு பயந்து அப்படின்னா? அப்போ என்னைக்கு இருந்தாலும் இங்கே வந்து இறங்கினா அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முந்தைய நிலையிலேயே ஒரு பெயில் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க, பெயில் கிடைக்காமல் போன அடுத்த நிமிடம் கைது செய்யப்படுறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஏவா வேலு அவர்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்களா மருத்துவமனையில்? அதாவது இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றதாவது சட்டப்பூர்வமான ஒரு விஷயம். சிங்கப்பூரில் போய் தங்கி எத்தனை நாள் நீங்கள் தங்க முடியும்? அதுக்குள்ளே லீகலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அவதூறு வழக்கிலேயே ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கல. ஊழல் வழக்கில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா? இல்லை நீங்கள் என்ன போய் சொல்லுவீங்க? அப்படியே இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லுவாங்க. அது பண்ணியானல்ல. எவ்வளோ நாள் இந்த ஆன்டிசிபேட்டரி வெயிலே நீங்கள் இருக்க முடியும்? சும்மா ஏதோ வந்து இந்த என்னது இது அடிப்பட்ட காயத்துக்கு வந்து பிளாஸ்டரி ஒட்டுற மாதிரி தான் அது. அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இடி ரைடுகள் நடத்தும் போது செந்தில் பாலாஜி அவருடைய தொடர்புடைய இடங்களில் இடி ரைடுகள் நடத்தும் போது அசோக்குமார் மீதும் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அசோக்குமாரை பொறுத்தவரைக்கும் தலைமறைவாக தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது 35 கோடி 40 கோடி 180 கோடி அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருக்காரா? ஏங்க இடி கேஸ்னு போது கோர்ட்டுக்கே வந்துட்டு போனாருங்க அவரே. ஆனால் தேடுவதாகத்தான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு. அந்த காலத்து சினிமாவில் இப்படி மறு ஓட்டிட்டு வந்தால் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஓட்டிட்டு வந்துட்டாரோ, அதனால தான் அவர் கோர்ட்டுக்கு வந்ததே தெரியாமல் இருக்காங்களோ. கோர்ட்டில் சினிமாவில் பார்த்துருக்கோம், நேராக பார்த்தது இல்லை. அப்போ வந்து உங்கள் பேர் சிவா 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 அப்படின்னு கூடுவாங்களா இல்லையா? அப்போவாது அவர் வந்திருக்காரா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அதனால் அவர் தலைமறைவுன்னு சொன்னால் வேணாம் காமெடிலாம் பண்ணாதீங்க, ரைட்டு. இல்லை இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாதில்ல சார். சரி, அப்போ சிங்கப்பூரில் இருந்தாலும் இங்கே ஒரு ஏசிபி ஃபைல் பண்ணியிருக்கணும்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு. அது பண்ணமான வேணாமா? இப்போ சரி ஒருவேளை இவர் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா? நடக்கட்டும். சரி, இப்போ இந்த தாவேகா எம்எல்ஏக்களை தூக்குவதற்கு ஒரு தனியார் ஹோட்டலில் ரூம் போட்டு டீம் எல்லாம் டிஸ்கஷன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் இதற்கு வந்து ஃபண்ட் எல்லாமே இறக்கியது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தொடர்புடையவர்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து அசோக்குமார் அவருடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கு, செந்தில் பாலாஜி அவருடைய இல்லங்கள் பண்ணைகளையும் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு என்னவோ இல்லை, முழு தகவல்களும் எனக்கு வந்ததா தெரியல சிவா. பத்திரிகைகளில் வர செய்திகள் கூட வந்து அதிகாரப்பூர்வமான செய்தியா இல்லை எங்கேருந்து இவங்க இந்த செய்திகளை போடுறாங்க அப்படின்றதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அண்ட் அதில் இன்வால்வ் ஆகியிருக்க நபர்களை பார்க்கும்போது அந்த சந்தேகம் வந்து எனக்கு அதிகமாகின்றது. அதனால் விசாரணை முடியட்டும், அட்லீஸ்ட் ஒரு சார்ஜ் ஷீட்டாவது ஃபைல் பண்ணட்டும், அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திருப்பி இவங்க வந்து சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து ஆட்சியின் மீதே கொண்டு வர வேண்டியது தானே? ஏன் வந்து சபாநாயகர் மீது? இல்லை, ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கல்ல சார், மெஜாரிட்டி தாவேகா சைடுல இருந்து மெஜாரிட்டியாக ப்ரூஃப் பண்ணித்தானே சார். அதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாதா? மெஜாரிட்டியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எந்த அடிப்படையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேள்வி. சபாநாயகர் மீது மட்டும் எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவீங்க? ஏங்க மத்தியில் மோடி அரசாங்கம் அவங்க மேலேயே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்வாங்க. ஏங்க ராஜீவ்காந்தி அவர்கள் 400 சில்லறை MP வச்சிருந்தாரு, அப்போவே இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ வேணா கொண்டு வரலாம், முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட அதாவது இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா 50 MPக்கள் நினைக்கிறேன் அவங்க சைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி இங்கே எம்எல்ஏக்கள்னால் இத்தனை எம்எல்ஏக்கள் சைன் பண்ணி அதை பெட்டிஷனை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும்னு இருக்குது. அதுதானே தவிர மற்றபடி வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. நம்பிக்கையில்லா அவங்ககிட்ட வந்து 118 இருக்கா, அப்போ தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அங்கிருந்து ஆரம்பித்து சரி விடுங்க, விசாரணை நடக்கட்டும். அது போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி என்னத்தை சொல்லிக்கினேன். பட் முழு விவரங்கள் வந்திருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது.
அதனால் பத்திரிகைகளில் வரதை முழுசாக என்னால் அப்படியே ஏற்றுக்க முடியல. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அதை பார்க்கும்போது எங்கேயோ சம்திங் மிஸ்ஸிங்கு, ஏதோ முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அந்த செய்திகளில் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க இல்லையா, ஒருத்தர் இந்த விவரம் கொடுக்குறாங்க, ஒரு அந்த விவரம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஏதோ நடுவில் குறுக்கு நெருக்கும் கோடு போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பட் இது நடக்குமா, அதை யோசிச்சு பாருங்கள். இன்னி தேதியில் யாராவது தாவேக்கால ரிசைன் பண்ணுவாங்களா? நீங்களாக இருந்தால் பண்ணுவீங்களா? ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அங்கே இருக்கவங்கலாம் இங்கே ஓடி வந்து நிற்கிறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் விசிலில் நிற்கிறோம் அப்படின்னு தைரியமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் விசிலில் ரிசைன் பண்ணிட்டு நான் ரெட்டலில் நிற்கிறேன், சூரியனில் நிற்கிறேன், பம்பரத்தில் நிற்கிறேன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிற நிலையை தாண்டிய நிலையில் தான் 50-60% கீழே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் 50 கோடி 100 கோடி அப்படிங்கும் போது அதற்கு மடிவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீங்கள் சொல்கிறீங்க வசதி இல்லை அப்படின்னு. பாவம் காலையில் செருப்பு இல்லாமல் வந்தவர் அப்படின்னா அவருடைய அஃபிடவிட்டை பார்த்தா வேறு என்னவோ தெரியுது. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்க, ரொம்ப ஏழைன்றாங்க, 100 கிராம் தங்கம் 200 கிராம் தங்கம் அப்படின்றாங்க. நம்மெல்லாம் 1 கிராம் 2 கிராம் இப்படியே முக்கின்னுக்கிறோம். அதில் 100 கிராம் 200 கிராம்னு வச்சுருக்கவங்கலாம் ஏழை பங்காளன்னு சொல்கிறீங்க. அதனால் காசு இல்லை ஏழைகள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுனார்னு யாரையோ சொன்னாங்க, அது வந்து அஃபிடவிட் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க, அது வேண்டாம். காசு அப்படின்றது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி வந்தால் தான் நாளைக்கு போகும் அப்படின்னீங்களா, அது வேறு விஷயம். பட்டு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு 1000 காலத்து பயிர்னு சொல்லலாம் சிவா. இன்றைக்கி என்ன இருக்குது அதை யோசிங்க. நீங்கள் ஆளுங்கட்சி, அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க நிலைமை. அப்போது இதுக்கு வந்து நானாக இருந்தால் அதான் இதுக்கு ஆசைப்பட்டு, அதாவது இன்றைக்கி கையில் இருக்கிற கலாக்கா பலாக்கா ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி முன் வர மாட்டார்கள்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அரசியல், அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரம் பெருசா பணம் பெருசா? இன்னொன்று சொல்லவா, அதிகாரம் இருந்தால் பணம் வரும், ஆனால் பணம் இருந்தால் அதிகாரம் வருமா? அவ்வளோதான் சிவா. இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கரூர் கணக்கை தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புலேருந்து நீதிமன்றம் கூட போயிருக்காங்க. இந்த கரூர் கணக்கு எப்படி சார் பார்க்க? தப்புங்க, அது கொஞ்சம் வந்து அவர் அதிகமாக பேசியிருக்கார், அது நல்லாவே தெரியுது. ஏன்னா காவல்துறையை விட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இன்றைக்கி காவல்துறைக்கு நீங்கள் தானே பொறுப்பில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொன்னால் அப்போ யாரை விட்டு அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து கேட்டால் இல்லை அங்கே விசாரணையில் இருக்குன்னு, அது வேறு விஷயம். வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குன்னா அது எப்போ வரும்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சு, அதாவது இம்மெச்சூரிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் பிளேயிங் டு த கேலரி. இன்றைக்கி வந்து எப்படி இந்த ஃபேன் பேஸுக்காக படம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பேச்சை பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. லோக்கலில் இருக்க கட்சி நிர்வாகிகள் கீழ்மட்டத்தில் இந்த தெருமுனை கூட்டத்தில் பேசுகிறவங்க அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போகலாம். ஒரு அமைச்சராக இருக்கவர் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்பர் 2ன்னு சொல்லலாம் அவர். ஏன்னா அந்த இணைப்பு விழாவாகட்டும் மற்ற எதுவாகட்டும் இன்றைக்கி வந்து பப்ளிக் ஃபேஸாக இந்த அமைச்சரவையில் தெரிவவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். முதலமைச்சர் வந்து நிறைய பேசுகிறது கிடையாது, இவர் தான் வந்து எல்லாத்தையும் கலந்துக்கிறார். அந்த இணைப்பு விழாலே இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்களே சொல்லிட்டார். அப்படி இருக்கச்சே இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்களா, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு எம்எல்ஏவாக இருந்து இந்த மாதிரி பேசலாமா, அப்போ அதே மாதிரி தான் அமைச்சராக இருந்த கூட இந்த மாதிரி பேசலாமான்னு இவங்க கேட்க தான் செய்வாங்க. அது தவறான பேச்சு சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714